வணக்கம். செய் நன்றி அறிதலின் 9வது குறளை நாம் காணலாமா? இன்னும் ஏற்கனவே செய் நன்றி அறிதல் குறித்து வள்ளுவர் பெருந்தகை மிக அதிகமாக நமக்கு உணர்த்தி இருக்கிறார். அதனுடைய மிகச்சிறந்த ஆற்றலை நமக்கு தெரிவித்திருக்கிறார். அதனால் ஏற்படக்கூடிய பயன்களை நமக்கு சொல்லி இருக்கிறார். இந்த குறளில் என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். கொன்றன்ன இன்னாசே இன்னும் அவர் செய்த ஒன்று நன்றுள்ள கெடும். கொன்றன்ன இன்னாசே இன்னும் அவர் செய்த ஒன்று நன்றுள்ள கெடும். என்ன இதற்கு என்ன பொருள் அப்படின்னு பார்க்கலாம் இல்லையா? இதனுடைய அர்த்தம் நம்ம தெரிஞ்சுக்கணும். கொன்றன்ன இன்னா செய்யணும். ஒரு மனிதரை கொல்லுவது என்பது எவ்வளவு பெரிய துன்பத்தை கொடுக்கும் தெரியும் இல்லையா? அடித்தாலே வலிக்கும். அதுவும் ஆயுதங்களை கொண்டு தாக்கினால் இன்னும் வலி அதிகமாக இருக்கும். ஒரு உயிரை எடுக்கிறோம் என்றால் அது எவ்வளவு பெரிய கொடிய செயல், அதன் துன்பம் எவ்வளவு பெரியதாக இருக்கும். கொன்றன்ன செய்யும். கொல்லக்கூடியதைப் போல துன்பத்தை ஒருவர் நமக்கு செய்த போதிலும் நம்ம என்ன நினைக்கணும் அந்த டைமில் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் செய்த நல்ல விஷயங்கள் ஏதாவது ஒன்று இருக்கிறதா என்று எண்ணி பார்க்க வேண்டும். அப்போ நம்முடைய அந்த வலிகள் மறந்து போகும். இப்போ நமக்கு நல்லது செஞ்சால் ஏதோ புத்தி கெட்டு போச்சு, இந்த மாதிரி தொல்லை கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம நினச்சிப்போமா? வள்ளுவர் பெருந்தகை அதை தான் சொல்கிறார். கொன்றன்ன இன்னா செய்யணும். உயிரை கொல்லுவதற்குரிய அளவிற்கு நமக்கு துன்பத்தை கொடுத்தால் கூட அவர் ஏதாவது ஒரு சின்ன செயலில் நமக்கு நன்மை செய்திருக்கிறாரா, உதவி செய்திருக்கிறாரா என்று நாம் நினைத்து பார்த்து அவரை மன்னிக்க வேண்டும். முடியுமா? நாமெல்லாம் இப்போ செய்வோமா? அவன் சும்மா தெரியாமல் காலை மிதித்தாலே கையாமையான்னு சத்தம் போடுறோம் பஸ்ஸில் இல்லையா? பஸ்ஸில் இருக்க கூட்ட நெரிசலில் யாராவது ஒருத்தர் தெரியாமல் காலில் மெரிச்சிட்டாலோ மேலே இடிச்சிட்டாலோ நமக்கு எவ்வளோ கோவம் வருது. நிற்க முடியாத அளவுக்கு அப்படி அடக்காமல் கோவம் வருது. கச்சான்னு திட்டுவோம் நம்ம. ஆனால் வள்ளுவர் என்ன சொல்கிறாரு? உன்னை கொல்லக்கூடிய அளவுக்கு துன்பமே செய்தால் கூட அவன் ஒரு சின்ன நல்லதை செஞ்சிருந்தால் அதை நினச்சி பார்த்து அவனை மன்னிச்சிட்டு போ, அதுதான் நல்லது அப்படின்னு சொல்கிறார். எவ்வளோ அழகாக சொல்கிறார் பார்த்தீங்களா? நாம் இவற்றை பின்பற்றி வாழ்வோமாக. நன்றியுடன் மணிமேகலை. நாளைக்கு பார்க்கலாம்.